செழுமையான கலாச்சார பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்ற தமிழ்நாடு. தமிழ்நாடு அதன் செழுமையான கலாச்சார மற்றும் பாரம்பரிய விழுமியங்களால் மட்டுமல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்காகவும் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இந்த முன்னேற்றத்திற்கு அதன் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களின் முன்முயற்சியான முயற்சிகள் காரணமாக இருக்கலாம். அவர்கள் நலன்புரி அமைப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல கொள்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக கல்வி, பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் தனிநபர் வருமான வளர்ச்சி போன்ற துறைகளில். கல்வி சாதனைகளின் அடிப்படையில் தமிழ்நாடு மொத்த சேர்க்கை விகிதத்தில் 47% ஆகஸ்ட் கணிசமான அதிகரிப்பை கண்டுள்ளது. இது தேசிய சராசரியான 28.4% விட அதிகமாக உள்ளது. தேசிய விகிதமான 37% உடன் ஒப்பிடும்போது மாநிலம் 43% என்ற உயர் பெண் தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்தை கொண்டுள்ளது. கூடுதலாக தமிழ்நாடு 8.8% ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது. இது தேசிய விகிதமான 6.5% விட அதிகமாக உள்ளது. கடந்த தசாப்தத்தில் மாநிலம் தொடர்ந்து 11% ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தை பராமரித்து இந்தியாவின் 3வது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக உருவெடுத்துள்ளது. ஏற்றுமதி அளவு $30.5 பில்லியன். இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது பெரிய பங்களிப்பாளராக உள்ளது. சில விமர்சகர்கள் அரசின் முன்முயற்சிகளை வெறும் இலவசங்கள் என்று முத்திரை குத்தினாலும் இந்த திட்டங்கள் 1967 முதல் தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றிய அத்தியாவசிய நலத்திட்டங்களாக நன்கு புரிந்து கொள்ளப்படுகின்றன. மாநில கல்வி திட்டங்களில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சீருடை, காலணி, பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், பள்ளிப்பைகள், கல்விக் கருவிகள், மிதிவண்டிகள், பாஸ்கள், சத்தான உணவுகள் மற்றும் காலை உணவு திட்டங்களை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெறுகிறார்கள். கூடுதலாக மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. சிறப்பு ரொக்க ஊக்கத்தொகையாக ரூபாய் 1 குழந்தைக்கு 5000 என்பது 2ஆம் நிலை அளவில் இடைநிற்றலை கணிசமாக குறைக்க உதவுகிறது. அரசு பள்ளிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் உயர் கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான ஆதரவையும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையையும் பெறுகிறார்கள். உதாரணமாக அரசாங்கம் ரூபாய் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களில் லட்சம். இந்த முதலீடு மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்து 3 முதல் 4 ஆண்டுகளில் 7 முதல் 8 லட்சம் வரை சம்பாதிக்கும் தகுதிகளுடன் வேலை சந்தையில் நுழைவதற்கு வழிவகுக்கிறது. இதன் விளைவாக அவர்கள் அரசாங்கத்திற்கு வரிகளை வழங்குகிறார்கள். இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை மாநிலத்திற்கு ஈர்க்கிறது. இந்த சுழற்சியானது அரசாங்கம் தனது முதலீட்டின் மீதான வருமானத்தை வெறும் 5 ஆண்டுகளுக்குள் பார்க்க அனுமதிக்கிறது. பெண்களுக்கு தகுதியான குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் மாதாந்திர நிதி உதவித் திட்டத்தை அரசு வழங்குகிறது. தையல்காரரை மணந்த வீட்டு பணிப்பெண்ணான நைசா தங்களின் மாத வருமானம் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை குறைகிறது என்று பகிர்ந்து கொண்டார். அவரது ஊனமுற்ற கணவர் தொடர்ந்து வேலை செய்ய சிரமப்படுகிறார். கூடுதல் 1000 ரூபாய் அவர்களுக்கு நிவாரணமாக உள்ளது. டெல்லி, பஞ்சாப் மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களைத் தொடர்ந்து மார்ச் 2021 கட்டணமில்லா பொது போக்குவரத்தை தமிழ்நாடு அறிமுகப்படுத்தியது. இத்திட்டம் பெண்கள் 601 மற்றும் 800 ரூபாய் போன்ற கணிசமான தொகைகளை சேமிக்க அனுமதித்துள்ளது. குறிப்பாக மாதத்திற்கு 20,000 ரூபாய்க்கு குறைவாக சம்பாதிப்பவர்கள். பெரும்பாலான பெண்கள் தங்கள் சேமிப்பை வீட்டு தேவைகளுக்கும் குடும்ப உணவுக்கும் குழந்தைகளின் கல்விக்கும் பயன்படுத்துகிறார்கள். இலவச பேருந்து சேவையானது கவனக்குறைவாக ஒரு விரிவான ஆய்வை தூண்டியது. பெண்களின் தினசரி பயண தேவைகள் மற்றும் நடைமுறைகள் மீது வெளிச்சம் போட்டது. இந்த திட்டம் இலக்கற்ற பயணங்களை ஊக்குவிக்கும் என்ற பொது கவலைகள் இருந்த போதிலும் பெண்கள் இப்போது கோயில்கள், கடற்கரைகள் மற்றும் பூங்காக்களுக்கு செல்வது போன்ற பொழுது போக்கு நடவடிக்கைகளுக்காக அதிகமாக செல்கின்றனர். பொருளாதார மற்றும் சமூக நடவடிக்கைகளில் இந்த அதிகரித்த பங்கேற்பினால் தமிழகத்தில் 60 முதல் 65% வரை பெண்கள் பயனடைந்துள்ளனர். 23 வயதான வீட்டு வேலை செய்யும் ருக்மணி சுகுமார்
தினசரி சுமார் 36 லட்சம் பெண்களுக்கு சேவை செய்யும் திட்டத்தின் மூலம் கடந்த 8 மாதங்களில் தனது வாழ்க்கை எவ்வாறு மேம்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்தினார். சென்னை அருகே வசிக்கும் ருக்மணி வேலைக்குச் செல்வதற்காக தினமும் 50 ரூபாய் செலவழித்து வந்தார். இப்போது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை செயல்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு நன்றி, அவர் அந்த பணத்தை மிச்சப்படுத்துகிறார். குழந்தைகளை வளர்க்க ஆதரவின்றி விதவையாக இருக்கும் ருக்மணி தனது சேமிப்பை தனது குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்க பயன்படுத்துகிறார். மாநிலத்தில் 40% பேருந்து பயணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேலைக்குச் செல்லும் மற்றும் கல்லூரிக்குச் செல்லும் பெண்களை இந்த திட்டம் சாதகமாக பாதித்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் அறிக்கையின் போது தமிழக தேர்தல் அறிக்கையில் வாக்காளர்களுக்கு இலவச மடிக்கணினி, கலர் டிவி, கிரைண்டர், மின்விசிறி, கேஸ் அடுப்பு, மிக்சி போன்றவற்றை வாக்குறுதி அளித்து அரசியல் கட்சிகள் வரலாறு காணாத வகையில் போட்டியிட்டன. தமிழ்நாட்டின் கிராமங்களில் தொலைக்காட்சியை அறிமுகப்படுத்துவது பெண்களின் அதிகாரமளிப்பதில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக பத்திரிகையின் காலாண்டு பொருளாதார இதழின் ஆய்வுக் கட்டுரை கண்டறிந்துள்ளது. தமிழ்நாடு, டெல்லி, பீகார், ஹரியானா மற்றும் கோவாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் கேபிள் தொலைக்காட்சி குடும்ப வன்முறையை ஏற்றுக்கொள்வதையும் ஆண் சந்ததியினருக்கான முன்னுரிமையையும் குடும்பங்களில் பெண்களின் சுதந்திரத்தை மேம்படுத்தும் போது கருவுறுதல் விகிதத்தையும் குறைத்துள்ளது என்பதை நிரூபிக்கிறது. 2003 இல் பெண்கள் அதிகாரமளித்தலில் அதன் பலன்களை மதிப்பிடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி தமிழ்நாட்டில் இலவச தொலைக்காட்சிகள் விநியோகம் பெண்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் பயனளித்து நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறுகிறது. தற்போது இணையச் சேவைகள், சமூக ஊடகங்கள் மற்றும் OTT தளங்களின் பயன்பாடு பெரிதும் விரிவடைந்துள்ளது. 2006ஆம் ஆண்டின் நிலைமைகளுடன் ஒப்பிடுகையில் தகவல்களை விரைவாக பரப்பவும் பரவலான விழிப்புணர்வை உருவாக்கவும் உதவுகிறது. தமிழக அரசின் வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறை பெண்களை மேம்படுத்துவதிலும் அதிகாரம் அளிப்பதிலும் வெற்றிகரமாக உள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதன் மூலம் சாதி, மதம் மற்றும் பாலினத்தின் பாரம்பரிய தடைகளை கடந்து அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவதில் மாநிலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. தமிழகத்தில் திராவிட கட்சிகள் இலவச மதிய உணவு, பேருந்து பயண அட்டை, சைக்கிள், மடிக்கணினி போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி குறிப்பாக பெண்களுக்கான கல்வி சாதனைகளை ஊக்குவிக்கும் வகையில் செயல்படுத்தி வருகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு அவர்களின் அளவின் அடிப்படையில் இலவசமாக மின்சாரம் வழங்கப்படுகிறது. விவசாயிகள் சேமித்த நிதியை உரங்கள் மற்றும் பிற தேவைகளில் முதலீடு செய்வதால் பயிர் உற்பத்தி அதிகரிக்க வழிவகுக்கிறது. இதேபோல் பஞ்சாபில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் நெல் போன்ற நீர் சார்ந்த பயிர்களை பரவலாக பயிரிட ஊக்குவித்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர் ஆதாரங்கள் கணிசமாக குறைந்து வருகின்றன. மதிய உணவு, இலவச சீருடைகள், செருப்பு, இலவச அரசியலின் விரிவாக்கத்தின் தொடக்கமாக அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிடும் வரை வண்ணத் தொலைக்காட்சிகள், மிக்சிகள், கிரைண்டர்கள், மின்விசிறிகள், இலவச சைக்கிள்கள், மங்கள சூத்திரங்களுக்கு தங்கம், மானிய விலையில் ஸ்கூட்டர் போன்ற வாக்குறுதிகளை வெளியிட்டது. சமையல் எரிவாயு இணைப்புகள், பொருளாதாரத்தில் நலிவடைந்த குடும்பங்களுக்கு அடுப்புகள், இலவச மின்சாரம், விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களுக்கு கடன் தள்ளுபடி. தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு கணிசமான அளவு பணத்தை முதலீடு செய்ததால் தேர்தல் அறிக்கைகளில் உள்ள இந்த வாக்குறுதிகள் கட்சிகள் அதிகாரத்தை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகித்தன. இந்த இலவசங்கள் பொதுநலத் திட்டங்களாக கருதப்படுகின்றன. அவை உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக கருதப்படுகிறது. ராஜஸ்தானின் பாலைவனப் பகுதிகளில் குடிநீர், கேரளாவில் தொழில் முனைவோருக்கு நிதி சலுகைகள், தமிழ்நாட்டில் கல்வி அல்லது திருமண உதவி, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க இலவச பேருந்து, பயணச் சலுகைகள் போன்ற எடுத்துக்காட்டுகளுடன் குறிப்பிட்ட நலன்புரி நடவடிக்கைகள் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாறுபடும். ஒவ்வொரு பிராந்தியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நலன்புரி முயற்சிகளை வகுக்கும் பொறுப்பு சட்டமன்றம் அல்லது நிர்வாகத்தின் மீது விழுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மூலோபாய நலக் கொள்கைகள் அதன் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல்
மாநிலத்திற்குள் பொருளாதார வளர்ச்சியையும் சமூக ஒற்றுமையையும் ஊக்குவித்தன.